சிலர் வந்து நல்லா பேசுவாங்க, சிலர் வந்து நல்லா குக் பண்ணுவாங்க, சமைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு விசேஷத்தை தன்மை இருக்கு, கடவுள் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த விஷயத்துல அவங்க முன்னேறாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வருகிறான், டிலே பண்றான். ஏன் டிலே பண்றான்? நம்ம காத்திருந்து கடவுள் இதை செய்வாரு நம்பி 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 நம்ம சோர்ந்து போய் அட போங்க இது கடவுள் செய்ய மாட்டார் என்று விட்டுணுன்ட்டு அவன் விரும்புறான் பாரு. அண்ணாள் விட்டு என்ன ஆயிருக்கும் பாரு. அண்ணால கடவுள் நினைக்கிறாரு. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று இந்த மனுஷன் சொல்றாரு. இதை நான் விசுவாசிக்கணும்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். நான் பல திட்டங்களை வச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்து முடிக்கணும், என்னோட வாழ்நாள் காலங்களில் இதெல்லாம் நான் கண்ணில் பார்க்கணும்னு நான் திட்டமிட்டு வச்சிருக்கிறேன். இந்த காரியங்கள் என்னோட கண்ணு முன்னாடி நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க, இருதயத்துல விசுவாசிங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிங்க. கர்த்தர் நினைப்பாருங்க, கண்டிப்பா உங்களை கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களோட வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்க செய்யற பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி, அசுர வளர்ச்சியை கொடுப்பாரு. ஒரு பிரம்மாண்டமான ஹைக்க தருவாரு. கர்த்தர் நிச்சயமா செய்வார். பாருங்க, நடுவுல பாருங்க, நம்ம விசுவாசிக்கிறதுக்கு அது நிறைவேறதுக்கு நடுவுல நிறைய குழப்பங்களை பிசாசு கொண்டு வரான். நம்ம இந்த விசுவாசத்தை விட்டுணும்னு விரும்புறான். அப்ப அது உறுதியா விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும்.